ஏய் சொல்லுடா. எங்கடா போற? உன் பையன் வர வர ரொம்ப ஓவரா சீன் போடுறேன். பேசுறதுக்கு காசு கேட்கிறேன். பட்டிக்கு வர இல்லைன்னு அப்ப வந்தேன். மலம்பட்டி வர இடுக்கி புளிஞ்சு போறாள் அடுத்த மாசம் வண்டிக்கு. அடுத்த வாரமா? அடுத்த வாரம் என்ன ஃபங்க்ஷனு? திருவிழா நம்ம போக மாட்டோம்ல. திருவிழா நடக்குமானே தெரியல. கமிட்டி போட்டாங்க, பீஸ் கமிட்டி. இந்த வாரம் வாங்கிட்டு நடந்தா நடந்த போது நீங்க திருவிழாக்குன்ட்டு போக வேண்டாம். போயிட்டு பகல்ல எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும்போது சும்மா சாமி கும்பிட்டுவாங்க அவ்வளவு. ஓ மை காட். நீ விக்கிமா? விக்கி பட்டுமா? only 10 days? ஓ நாட் எதுக்கு போய்கிட்டு 10 நாளைக்கு எதுக்கு போய் 10 நாளைக்கு எதுக்கு போய்கிட்டு? ஏல 10 நாளைக்கு போறீங்க? அழைச்சது உன் மயனுக்கு சும்மாவே 10 நாளைக்கு போயிட்டு கிளுக்குன்னு வந்துருவாரு அவரு. என்ன கண்ணகரும் மயன் என்ன உன் மயனுக்கு மூஞ்சி மட்டும் தான் கலரா இருக்கு. மலம்பட்டி மலம்பட்டி வரட்டி என் காலத்துக்கு வந்துடுவேன். சரி மச்சான் என்ன பண்றாரு? தெரியல. பாவக்கா பொரியல். மாமா பாடுறா. இல்லனே இங்க பாரு மாமா கூட்டு. ஆ ஆ மாமாக்கு ஒரு மிச்சம் மிச்சம் திட்டுற தட்டு ரொம்ப சின்ன தட்டா கொடுத்துருக்கிய. எங்கிட்ட இவங்க 2 பேரும் போனாங்க. மைனர் போனாரு. விக்கி எங்க? விக்கி மச்சான் ஆளா காண. 2 செட்டு சேர்ந்துட்டாளா? மைனர் இந்த பல்லக்காட்டு பல்லக்காட்டுல மேல எனக்கு 2 இடத்துல இருக்கு. மேலே இருக்கு. என் தம்பி வந்திருக்கேன், பார்த்து செஞ்சு விடுங்க. பாவம் நாளைக்கு தம்பி வந்திருக்கேன் உங்களை. மச்சான் எப்படி மச்சான் இருக்கீங்க? மச்சான் மச்சான் ஆள் ஸ்மார்ட் ஆயிட்டீங்களா மச்சான்? மச்சான் எனக்கு முடியே முளைக்க. நான் ஒட்டை வெட்டி ஷார்ட்டா வெட்டி இருந்தேன். இப்போ ஓகே. நீ தீ போட்டுருவேன். யாரே விக்கி கார்த்தி நடிக்கிறியடா டேய். ஓகே மச்சான் போய் மச்சான். அதே மச்சான் இன்னும் 1 மாசம் ஆகுமா கேன்சல் ஆக?
அடுத்த மாசம் தான் கேன்சல் ஆகும். ஜூன் 8. புது கம்பெனில தெரியல, மறந்துட்டாங்களா இல்ல வேற எதுவும் சீக்கிரட்டா பிளான் பண்றாங்கன்னு தெரியல. பாப்பா நடக்கிறதெல்லாம் கண்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. 1 மந்த் ஆகுமா கேன்சலேஷன்? ஓகே மச்சான், நோ ப்ராப்ளம். இங்க டைமிங் பரவாயில்ல மச்சான். டைமிங் பரவாயில்ல, சாரி பரவாயில்ல. ஃபெசிலிட்டிஸ் ஓகே கம்பேர் டு ஓல்டு கம்பெனி. மச்சான் ஏதாவது பார்த்து சின்ன பையன் அறிவுரை சொல்லி. அதான் உன்கிட்ட சொன்னா, நான் சொன்னேன்ட்ட மச்சான்ட்ட சொன்னேன்டா, கேட்டேன்டா. மச்சான் கேக்குறாரு உனக்கு எதுல ஹார்லி டேவிட்சன் இருக்கு மச்சான். எங்க சைட் மாதிரி 2 நாள் வந்து நிப்பாட்டி போட்டான். எவன் நிப்பாட்டான்னு தெரியல. சைட்டுக்கு வந்தான் எவன் தெரியல. அதான் ஃபர்ஸ்ட் வண்டியை பார்த்தேன், போட்டோ வச்சிருக்கேன். அது சும்மா புரளி மச்சான், அவன் எலெக்ஷன் வருதுல்ல. மாத்தி மாத்தி போட்டுருவாங்க சும்மா. பெருசா பெருசாலாம் வராது. உள்ள போயிட்டாங்க இல்ல, நீ பாகிஸ்தான் வந்து எகஸ்ட்ரா பவரா நிக்க மாட்டாங்க. கேன்சல் ஆகுது மச்சான். திருப்பி பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. திருப்பி திருப்பி ரெஸ்யூம் பண்ணுவாங்க அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம். என்னது? தெரியும் தெரியும், பிஎஸ் தான். ம். எவனும் இங்கேதான் போய் எவனும் பார்க்க மாட்டேன், துபாயெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னமோ இன்னொன்னு என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து வச்சு. ஏன்டா சொன்னேன் பைக் வாங்க போறேன்டா, சும்மா காசு செலவாயிட்டுல ஒரு அசால்ட்டா மாத்தணும்டா. சரிடா வாங்கடா உன் விருப்பம்டா அப்படின்னு சொன்னேன். ஒர்க் பண்ணிட்டு வந்து நைட்டு வந்து நான் வந்து இந்த ரேபிடோ இது மாதிரி போறேன், பார்ட் டைமா பார்க்கலாம்னு இருக்க ஐடியா இருக்குன்னு சொன்னேன். சரிடா. நான் சொல்றேன் என்ன சஜஷன், என் ஃப்ரெண்ட் என் கூட இருக்கவன் அப்படிதான் ஒர்க் பண்றேன். எலக்ட்ரிக் இவி பைக் வச்சிருக்கான்டா, அது நல்லா மைலேஜ் தருது, நல்லா மாசம் இவ்வளவு இருக்கு எடுக்கிறான்டான்னு சொன்னேன். சரி நான் இப்படி சொல்றானே சொல்லிட்டு ஈவி தான் எடுக்க போறேன் போல இருக்கு. சரி நல்ல ஆப்ஷன் தான்டா, காசு கூட இருந்தா கூட ஈவி எடுப்போம்டா அப்படின்னு சொன்னேன். ஒண்ணு ஈவில யாரா ஓட்டுவேன், அது வேஸ்ட் அப்படின்னு தண்டி கொண்டாந்தேன். வேற பைக் எடுப்போம்ட்டு. சரி சரி வேற பைக் எடு. அப்படி நீ ஒர்க் பண்ண போறோம்னா மைலேஜ் தர பைக்கா எடுக்கிறேன்டா. மைலேஜ் தர பைக்கா எடுத்தானா அப்பா ஓட்டிக்கலாம், நம்மளும் ஓட்டிக்கலாம். அப்பா அந்த மாதிரி எந்த மாதிரி பெரிய பெரிய பைக்கா ஓட்ட மாட்டாரு, ஸ்கூட்டியும் ஓட்ட மாட்டாரு. சரி அப்படின்னு என்னமா சொன்னேன். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் வண்டி அனுப்புறேன் மாதிரி, ஏமா ஏமா மச்சான் வண்டி பார்த்துட்டியான்னு கேட்டேன். வந்து பார்த்துருக்கட்டா. ஏன்டா ஓட்டி பார்த்துட்டியா? ஓட்டி பார்த்ததுலடா மச்சான் வண்டி ஓட்டுறதோட. ஏய் பல்சர் வாங்கணும்னு வச்சுக்க, பல்சரு சைனு இந்த வண்டி வாங்கணும்னா 2 3 வருஷத்துல அப்படியே தளதளன்னு உடம்பு போயிருது, கடை கடை ஆடுது, சரியில்லை. மச்சான் வண்டி பத்திரிக்கைல வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கு பார்த்தியா, எமகா அதான் வாங்கணும் அப்படின்னா. சரி எமகால ஏதாவது ஒரு பைக் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு. சரி எமகா ஸ்கூட்டி கூட. சரிடா எமகா இது ஸ்கூட்டி எடுறா. ஸ்கூட்டி எடுத்தா சீதா வந்தாலும் யாரா இருந்தாலும் ஓட்டிக்கிறான்டா. நம்மளும் ஓட்டிக்கலாம், சீதா லேடிஸும் ஓட்டிக்கலாம். ஒரு நல்ல இதா இருக்கு. ஸ்கூட்டி எடுத்துட்டு பேசாம அப்படின்னு எமகால. ஏ ஸ்கூட்டிலாம் யாரா, ஸ்கூட்டி ஸ்கூட்டி சொல்ற ரைட்டு தான்டா, ஸ்கூட்டி எடுக்கலாம், அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எபிசெட் எடுத்துருவோம்டா. எபிசெட்ல நல்லா நிறைய விஷன் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ நல்லா அதை எடுத்துருவோம் அப்படின்னு. மைலேஜ் தராரா அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, டேய் 50 கிலோமீட்டர் இத்தனை சிசில இந்த கிளாசிக் பைக்ல உனக்கு வந்து 50 மைலேஜ் தர்றது இது ஒண்ணுதான்டா அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சரா அனுப்பிச்சிட்டே எனக்கு. இதை பாரு அதை பாரு அப்படின்ட்டு அவரே லிட்ரேஜ் தான். 50 50 வருமானு தெரியல, ஆனா 45 கொயாம வரும், 45 40 வந்துடும்.
நீ தெரியும் நீ சிட்டிக்குள்ள விட்டுறீங்கல்ல. ம். ஒரு கலர்லாம் செலக்ட் பண்ணிட்டாப்ல. கலர்லாம் செலக்ட் பண்ணி போட்டோலாம் வச்சிருந்தாப்ல. ஆமா ஒரு கிரே மாதிரி கிரே வித் ப்ளூ மாதிரி இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு வண்டி. ஆமாச்சா 3 4 கலர் இருந்துச்சா. ஒயிட் ஒன்று வச்சிருந்தேன். கிரே கலர் கிரே வித் ப்ளூ ஒன்று வச்சிருந்தேன். நான் கிரே வித் ப்ளூ நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவனும் அதே செட் பண்ணி வச்சிருந்தேன். அது நல்லா தான் இருக்கு. நானும் அப்புறம் இந்த லேசா மண்டையெல்லாம் கழுவி பார்த்தேன். ஒத்துக்க மாட்டேன்ட்டேன். சரி என் விருப்பத்துக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கன்னு ஆசைப்பட்டேன். வாங்கிட்டு போறேன் அப்படின்ட்டு விட்டாச்சு. அவர் கால்குலேஷன் எல்லாம் போட்டு பார்த்தாரு. தமிழ்நாட்டுல எவ்வளவு, பாண்டிச்சேரியில் எவ்வளவு, நான் மச்சான் சொல்ல போறேன், வாங்க போறேன். ஒரு கால்குலேஷன் எல்லாம் போட்டு நான் மச்சான்ட்ட போறேன் பல்லு கிளீன் பண்றதுக்கு. அப்ப போகும்போது நான் மச்சானோட போய் பார்த்து விசாரிச்சுட்டு எல்லாம் பார்த்து வேஸ்ட்டு வரேன் அப்படின்ட்டு போனேன். மச்சான் எனக்கு அப்படித்தான் மச்சான் இருக்கு. ஏய் எனக்கு முக்கியமா பண்ண வேண்டியது இவங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இங்க மச்சான் இங்க பண்ணலாம். ஏன்னா இங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல்ல ரொம்ப ரொம்ப மட்டம் மச்சாங்க. போய் நான் இங்க 2 3 இடம் போயிட்டேன். ஆனா அந்த அளவுக்கு தெளிவு இல்லை மச்சான். நம்ம ஊர்ல நார்மலா இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல பாக்குற அளவுக்கு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சும்மா சும்மா மெடிக்கல் ரொம்ப லோ இங்க. இந்த ஒரு இது இல்ல. உடம்பு காய்ச்சல் சளின்னு போனோம்னா கூட அது என்ன என்ன எதனால வருது, என்ன வைரல் ஃபீவரா என்ன அப்படின்னு பார்க்காம அந்த உங்களுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சு, அந்த ஏசி, அந்த ரூமு அப்படின்னு ஒரு சாக்க சொல்லிட்டு நார்மலா ஏதாவது ஒரு இந்த பெனடால் இந்த மாதிரி மாத்திரையை போட்டு விடுறாங்க. இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது. ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க மெடிக்கல். நம்ம ஊர் மாதிரி இல்ல. சலாம் அலைக்கும் சொன்னீங்கன்னா உங்க கவனிப்பு தெரியும் மச்சான். சலாம் அலைக்கும் மட்டும் சொல்லி பாருங்க, உனக்கு கவனிப்பு தெரியா இருக்கு. நமக்கு என்ன பிரியாணி? ஐய இங்க இருக்கவே நம்ம ஊர் காய் சமைக்கிறாங்க. அரபிக்காரன் பிரியாணி மாதிரிலாம் நான் எங்கேயும் சாப்பிடல. எங்க பிரியாணி போனாலும் மேக்ஸிமம் மலையாளி சமைப்பேன், நம்ம ஆளுங்க இருப்பாங்க. அதனால இந்தியாக்காரன் எவனா இந்தியாக்காரன் கண்டிப்பா சமைப்பேன் பிரியாணி. நம்ம சைட்ல தான் இருக்கு. கறி தான் மச்சான் சாப்பிடுவோம் மச்சான். மொட்டை பிரியாணி. என்ன நெக்ஸ்ட் வீக் வெக்கேஷன் கொடுத்துருக்கீங்களா சீதாக்கு? சொன்னா 10 நாள் ஊருக்கு போறாங்க அடுத்த வாரம். ஆ. என்ன நீ போய் ஒரு மாசம் இருந்து எல்லாரும் ஒன்னா திருவிழா போயிட்டு எல்லாம் ஒன்னா இருந்தா பரவாயில்ல. சிங்கிளா போயிட்டு பாவம் போயிட்டு வரட்டா ரிஸ்க் தான். ஓகே ஆசைப்படுறா. திருவிழா கிடையாது. அடுத்த வருஷம் நான் வந்ததுக்கு அப்புறம் திருவிழா. ஆமா. எங்க டாடியும் இப்போ ஓயாம மதுரை மதுரை போயிட்டு வராரு. கொஞ்ச நாள் சும்மா கிடந்தாரு. திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் சும்மா இருந்தாரு. நான் இருக்கிறது இங்க சும்மா இருந்தாரு. அப்புறம் இப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வருஷம் திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வருஷம் ஆரம்பிச்சேன். புது கம்பெனில ஃப்ரெண்ட்ஸா? கிடைச்சிருக்காங்க கிடைச்சிருக்காங்க. தமிழ்நாடு நிறைய இருக்காங்க மச்சான். மச்சான் மச்சான் இன்னொன்னு சொல்லணும் மச்சான். இந்த இங்க வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு வாரம் ஒரு சைட்டுக்கு போனேன். ஒரு வாரமா? ஒரு வாரம் 10 நாள். நான் துபாய் ஐலாண்டு சொன்னேன்ல, துபாய் ப்ராஜெக்ட்.
அங்க வந்து எங்களுக்கு வந்து மெயின் கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க சிம்போல்னு ஒரு டர்க்கி கம்பெனி. அங்க ஒரு டர்க்கி கறி இருந்தா மச்சான் எங்களுக்கு சிவில் இன்ஜினியர். லேடி மச்சான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ஃபீல்ட்ல வந்து ஃபீல்டு ஒர்க் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. அந்த டிசைனு, ஆபீஸ் ஒர்க்கு, கியூஎஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அச்சுக்கு அவ இல்ல இல்ல அவ நான் சொல்றது ஃபீல்டு சொல்றேன். சைட் இன்ஜினியரா யாரும் வரமாட்டாங்க மேக்ஸிமம். இப்ப சைட் இன்ஜினியர் தெரியுமா? இவ சைட் இன்ஜினியர் சைட்ல தெரியவா? ஒரு 2 நாள் பேசினேன். இல்ல என்ன தெரியாது. இந்த வேலை வகையும் தெரியாது. யதார்த்தமா வந்தேன். அதுவும் இப்ப திருப்பி சைட் மாத்திட்டாங்க. இப்ப இந்த பக்கம் வேற சைடு மாத்திட்டாங்க. நியூ ப்ராஜெக்ட் விட்டாஸ் எடுத்தோம்னா விட்டாஸ் மாத்திட்டாங்க. இப்ப துபாயில இருந்து விட்டா மாறி போயிட்டேன். 2 நாள் தான் பேசுனேன். 3 நாள் தூக்கி போட்டேன். நுபால்டா. நுபால்டா. NUBALT. Mm. It's a Turkey name. Turkey. Yeah. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 2 நாள் தான் பேசுறேன். 3 நாள் மாத்திட்டாங்க வேற சைடு. ஒரு நாள் நைட் டியூட்டி வந்தா என் கூட. நைட் டியூட்டி ஃபர்ஸ்ட் நாள் நைட் டியூட்டி காங்கிரட் அன்னைக்கு. மறுநாள் என் டேக்கு மாத்திருச்சு. 2 நாள் வேற ஒன்னா டிராவல் பண்ண 3 நாள் தூக்கி சைட்டை தூக்கி மாத்திட்டாங்க. பிரிச்சிட்டாங்க. சீத்தாடி சொல்லணும்னு நினைச்சு மறந்து வச்சு. டைம் இல்ல சொல்றதுக்கு. ம். வணக்கம் சொல்லிருங்க. இப்ப டேக்கு மாறிடல டேக்கு மாறியாச்சு. புது சைடு போனா டேக்கு மாத்திட்டாங்க. ஒர்க்கிங் வந்து 9 ஹவர்ஸ் மச்சான். 1 ஹவர் பிரேக் கூட 8 ஹவர்ஸ் வரும். அதுக்கப்புறம் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம வேலை நம்மளா அந்த ஒர்க் லோடு வேலை பார்க்க வச்சிரும். ம். ஊட்டியும் கொடுக்க மாட்டாங்க, கொடைக்கானலும் கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே இல்ல. அது ஒர்க் வந்துடும். எல்லாரும் அப்படிதான். இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நார்மல் ஒர்க் ஹவர்ஸ் 7 to 5 தான். கரெக்டா 7 மணிக்கு போகும்போது கரெக்ட் டைம் போயிடும். 6:30 7 மணிக்கு முன்னாடி கூட போயிடுவாங்க. ஏன்னா வரும்போது லேட் ஆயிரும். வரும்போது 6:30 7 மணி ஆயிரும். 12 வருஷத்துக்கு நெருங்கி கொண்டாந்துருவாங்க. டியூட்டி முடிஞ்சாலும் அப்படி மீட்டிங் அது இது நாளைக்கு பிளானிங் அது இதுன்னு ப்ரீ பிளானிங் தள்ளிடுவாங்க. டைம் அப்படியே தள்ளிடுவாங்க நைஸா. விவரமா இருக்கேன். அதுவும் பிரச்சனை இல்லை மச்சான். அதான் மச்சான். அதான் ஒரு அப்பப்ப லைட்டா அது நினைக்கும் போது ஜாலியா இருக்கும். அது நினைக்கும் போது டக்கு டக்குன்னு ஒரு லைட்டா ஒரு சில புளிய கரும். டேய் டேய் வாங்க. என்ன தெரியல. இல்ல என்னடா? ஹலோ நிலன். ஏ என்ன தண்ணி? எங்கடா வகுத்தா காணும்? எங்கடா உன் தொப்பையா காணும்? ஒன்ன தண்ணி குடிக்காத பாரு. மாமா கூப்பிட்டியாடா? உங்க அம்மாட்ட சின்ன பிள்ளையில இருந்து சொன்னேன் மூக்க போய் தூக்கு தெரியும் உள்ள ஊத்துறது அப்பமா இருக்கா தப்பமுக்கா. போல தப்பமுக்கா இருக்காங்க. ஆளையும் டவுசரையும் பாரு. அதெல்லாம் அவுத்துருங்களே. ஏன் கசகசன்னு இருக்காதாடா தூங்கும் போது?
என்னாச்சு? விக்கி ரொம்ப கறக்கமா தெரியுறேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க வந்துடுறேன். என்ன வெயிட் போடுற? நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க. என்ன வெயிட் போட்டா? கயிறு எடுத்து கட்டி போடுங்களேன். ஆளா போகுது. டாப்பீஸ் மாதிரி இதுக்கு சேட்டையை போடுற தூக்கிட்டு போங்க அவன். ஆளை டவுசரியும் போகுது. இது மாமாக்கும் மச்சனுக்கு மச்சனைங்களுக்குள்ள 1000 இருக்கு. என்ன முறைக்கிறாளே? நான் ஒண்ணும் சொல்லலையே. நானா வண்டியை பத்தி பேசுனா? நானும் மச்சானா? ஏதோ ஒரு புது வண்டி வந்திருக்கான். ஆமா. ஆ? விக்கி வாங்கணும்னு சொன்னா நம்ம விக்கியோட சொல்லலையா? அப்படிலாம் கேட்கல. நான் சொன்னேன் சரி. என்ன மச்சான் தங்கச்சி கேஸ் விட்டீங்களான்னு கேட்டேன். மச்சான் சொன்னாரு ஆமாடா. மச்சான் சொன்னாரு ஆமாடா. என்ன மச்சான் போங்கடான்ட்டு போகுது. நீங்களும் போயிட்டு வாங்க மச்சான். தாத்தா பாட்டி பத்திரம் போயிட்டு ஐயா அப்தாவியம். அது எப்ப? ஆமா. உங்களுக்கு ஆனுவல் லீவு எவ்வளவு? எவ்வளவு மச்சான் ஆனுவல் லீவு? ஆனுவல் லீவு எவ்வளவு உங்களுக்கு? மந்த்லி இப்போ ஒரு நாள் லீவ் இருக்குல்ல, அதை நம்ம எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஏதாவது டைமுக்கு எடுத்துக்கலாமா சேர்த்து? ஆ. சிக் லீவ் இல்ல? நம்ம இன்னும் மச்சான் கான்ட்ராக்ட் முடியல. 2 வருஷம் ஆச்சு மச்சான் போய். 2 வருஷம் இருக்குமா? என்ன திருச்சி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சரியில்லையே. தமிழ்நாட பார்த்து கெட்டு போறாங்க. அப்ப எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் பாருங்க மச்சான் வரேன். அப்ப நமக்கு வராத மச்சான். வடிவேல் மாதிரி துபாய் ட்ரெஸ் போட்டு வருவேன் மச்சான். பாடியை ஷேக் பண்ணிட்டு. வேண்டு வருவோம் மச்சான். உங்க கலர் நல்லா இருக்கும் மச்சான். நம்ம கலருக்கு செட். வாங்கிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு போட்டு விட்டுருவோம் ட்ரெஸ். ஷேக் மில்லர் முகமது ஷேக் மில்லர் வந்து ஷேக் பண்ணிட்டு வருவார். மச்சான் நீ சாப்பிட்டீங்களா மச்சான்? 10, 11:30. 11:30 ஆயிடுச்சு. சாப்பிடல இன்னும். சரி நீ தூங்க, நீ 12 மணி ஆயிரும். சரி, பார்த்து என்ன சாப்பிட்டு தூங்குங்க. என் உடன் என் உடன்பிறப்புகள் என்ன பண்ணுது? இன்னொன்னு உடன்பிறப்புகள் ப்ளூரல்ஸ் எந்த உட்காந்து உடன்பிறப்புகளா? என்ஜாய் பண்ணல. டேய் என்னடா? 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 டேய் வாங்க, என்ன வாங்க. என்னப்பா? என்னப்பா பாக்குறேன்? என்னன்னு? மாமா காட்டுமா?
என்னடா கணக்கா பாக்குற? நெல் கவலைப்படாத. என்ன அடிச்சு புடுவான்டா அவன். அப்பா என்ன சொன்னாரு? நேத்து? என்ன கேக்குறேன். நேத்து என்ன சொன்னாரு அப்பா? வண்டிடா. என்னமோ சொன்னியா, ஓட்டிக்கலாம்ப்பா, நீ ஓட்டலாம்ப்பா, வைக்கலாம்ப்பான்னு சொன்னியா? அவர் ஸ்கூட்டியை ஓட்ட மாட்டாங்க. அவங்க வண்டியை ஓட்டுறா. இப்ப இருக்கிற ஓட்ட மாட்டாங்க. ஓ வாய்ஸ் இருக்கியா? நீ நிலன்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சு நானும் பாத்துட்டே இருக்கேன்டா. இது வரேன்.